இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம், அதாவது நிலங்களை வந்து 5 வகையாக பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 5 வகை பல பேருக்கு தெரியுமோ தெரியலையோ, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, முல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னதுடா குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, முல்லைன்னு பிரித்து வச்சுருக்காங்க, இதுக்கெல்லாம் விளக்கம்னு யார் கேட்டால் அது தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை 5 வகை நிலங்களை சொல்கிறதுக்கு வேணால் தெரியும். இப்போ நான் வந்து அந்த விளக்கத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ 5 நிலங்கள் இருக்குது. நாம் இன்றைக்கி வந்து ஒரு 2 நிலத்தை எடுத்துக்கலாம் அந்த வீடியோவுக்கு. அதாவது குறிஞ்சி, மருதம் அப்படின்றது. குறிஞ்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னதுடா குறிஞ்சி அப்படின்றதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பல பேர் யோசிச்சிருக்கலாம். குறிஞ்சி நிலம் அப்படின்னா அந்த மண் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வந்து கட்டியாக இருக்கிறது வந்து எளிதில் உடையக்கூடிய மண். எல்லாம் உடைஞ்சி அப்படியே மண்ணுக்கு வந்து மணல் மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் கையில் எடுத்து அப்படியே மேலே இருந்து தூத்துனீங்கன்னா ஏதோ மணலை கொட்டுற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு சாஃப்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து சொல்லணுன்னா ஈஸிலி க்ரம்ப்ளிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஈஸிலி க்ரம்ப்ளிங், எளிதில் உடையக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப கெட்டியாக இருக்கும், ஆனால் ப்ரீடு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அது அந்த மாதிரி நிலம். இது வந்து நம்ம ஸ்மாஷு, குவாஷு, கொலாப்ஸு அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையில் எல்லாம் சொல்லலாம். ஏன்னா இந்த மண் வந்து எளிதில் உடையக்கூடியது. அதாவது கட்டியாக இருக்காது. கட்டியாக இருந்தேன்னா ஏர் விழும்போது அது விவசாயத்துக்கு உகந்த நிலம் இல்லை அப்படின்றது தான். ஏன்னா அது வந்து ஒரு சொல்லுவாங்கள்ல, இந்த இது களிமண் மாதிரி கட்டியாக இருக்கும் அப்படின்னு. அப்படியாப்பட்ட மண் இல்லாமல் கட்டியாக இருக்கும், ஆனால் ஏர் விழும்போது அது எளிதில் உடையும். அது வந்து விவசாயத்துக்கு தரமான இடம். அதனால தான் நிலத்திலேயே முதல் நிலையத்தில் குறிஞ்சி வந்து இருக்குது. நாம் ஏற்கனவே கூட பார்த்துருப்போம், குறிஞ்சி மலரேன்னு கூட சொல்லுவாங்க. குறிஞ்சினா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வளருது அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்து குறிஞ்சி அப்படின்றது அந்த மாதிரி ஒரு நிலத்தில் விளையக்கூடிய ஒரு பூ அப்படின்றதுனால தான் அதுக்கு இந்த அடைமொழியை கொடுத்து அந்த நிலத்திலோட ஒரு பெயரை வந்து முதன்மையாக அதுக்கு வச்சு அதில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு அப்படின்றத வச்சுருக்காங்க. அதனால் குறிஞ்சி அப்படின்றது எப்படின்னா ஈஸிலி க்ரம்ப்ளிங் அப்படின்றது ஹார்ட் அண்ட் ப்ரீட் ஈஸிலி அப்படின்னு. அதாவது அந்த பயிர் வந்து விரைவாக வரும், கட்டி மாதிரி தெரியுதுமே தப்ப அது உடையக்கூடியது அப்படின்றது. அதனால் வந்து இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டது குறிஞ்சின்றது நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்மாஷ் அப்படின்னா அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுறது, ஒரு கொலாப்ஸ் ஆகிடுறது, ஒரு குவாஷ் ஆகிடுறது, எல்லாம் அப்படியே அந்த மண் ஏறு உழுது போட்டால் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்படியாப்பட்ட நிலத்துக்கு தான் குறிஞ்சி என்று பெயர். சரி, அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவோம். மருதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதம்னா நமக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு. அப்படின்னாவே வழின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ரூட்டு அப்படின்றதுனுடைய 2 கிளப்பு பண்ணி பார்த்திங்கன்னா மருதம்னு வரும். அதாவது மார்க் அப்படின்னு இல்லையா, நம்ம ஒரு ஏரோ மார்க் போட்டது இப்படி போ அப்படின்னு. அதனால் மருதம்ன்றது நம்மளுக்கு அடையாளப்படுத்தக்கூடியது, குறிப்பிட்ட இடத்துன்னு சொல்லக்கூடிய அப்படி ஒரு நிலம் அப்படின்றது தான் கணக்கு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, மருதமலை மாமணியே முருகையான்னுவாங்க. முருகப்பெருமான் வந்து அதாவது ஒரு 7-8 ஊருக்கு போய் அங்கங்கே வந்து ஒரு படையாப்பான்னு போய் நின்றார் இல்லையா. இப்படி ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடங்களெல்லாம் வந்து ஒரு மதிப்பு தரக்கூடிய ஒரு வழியை காட்டக்கூடியது. அந்த ஊர்லாம் திருத்தணி அப்படின்னா அது ஒரு மரியாதைக்குரிய இடமா இருக்கும். திருப்பதி அப்படின்னா ஒரு மரியாதைக்குரிய இடமா இருக்கும். இதெல்லாம் வந்து மருதம் அப்படின்ற ஒரு நிலைப்பகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆருடைய முழு பெயரே கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மருது ராமச்சந்திரன். மருது அப்படின்றது மருது பாண்டி. மருது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய அப்படின்றது தான். அதனால தான் மருது பாண்டி, மருது அழகுராஜ், மருது ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன் இப்படின்றது அந்த அவருக்கு இன்சல் வந்து மருது அப்படின்றது தான். அதனால் மருதுன்றது ஒரு வழிகாட்டி. அது வந்து மார்க் ப்ளஸ் ரூட்டு அப்படின்றதுனுடைய சுருக்கம் தான். அப்படியே படிக்கலாம், மருது அப்படின்னு படிக்கலாம். மருதம் அப்படின்றது இதுதான். இது 2. அதாவது நாளைக்கு வந்து நெய்தல், பாலை, முல்லை இந்த 3க்கு நாளைக்கு விளக்கம் சொல்கிறேன். இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம்.